வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. பாண்டியன் கிட்ட தங்கமயில் ஒவ்வொரு விஷயங்களா மொத்தத்தையுமே சொல்லிடுறாங்க. இது அவங்க என்கிட்ட சொல்லல மாமா. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த பக்கமாக போனேன். அது என் காதில் விழுந்தது. அவங்க என்னை எப்பயுமே சேர்த்துக்க மாட்டாங்க மாமா. எந்த விஷயமும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்காததுனால தான் நான் உங்களை அப்பாவை நினச்சி இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன். நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ட்டு வீட்டில் யார்கிட்ட சொல்லிடாதீங்க மாமா. அப்புறம் என்ன திட்டுவாங்கன்றாங்க. இப்போ ரொம்ப நாளாகவே என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்லம்மா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு நீங்கள் என்னை காட்டி கொடுத்துடாதீங்க மாமான்னு. அதெல்லாம் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். வாமா நான் பார்த்துக்கிறேன்னு அவர் கோவத்தோட வீட்டுக்கு வராரு. வந்து வீட்டில் கத்துறாரு. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டிங்களா? ஒருத்தன் தான் என் பேச்சை மதிக்காமல் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் மற்றவங்கள கூட என்ன மதிக்க மாட்டிங்களா? அந்த வீட்டில் நான் சம்பாரிச்சு போகிறதுக்கு மட்டும்தான் இருக்கேனா? மீதியெல்லாம் நீங்களே முடிவு எடுத்துக்குவீங்களான்னுட்டு இவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் மீனாவே ராஜையும் கூப்பிட்றாரு. என்னம்மா நீங்கள் திரும்ப டியூஷன் எடுக்க போகிறீங்களா? அதுக்கு பின்னால் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்து நீ தானான்னுட்டு மீனாவை திட்டுறாரு. முதல்லலாம் அந்த வீட்டில் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்குலேருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிறாங்கன்ட்டு இவர் மீனாவுக்கும் ராஜிக்கும் மாறி மாறி திட்டுறாரு. ஏமா உன்னை நான் டியூஷன் எடுக்க வேணாம் சொன்னேன். அதுக்காக நீ வீடு வீடாக போயிட்டு டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறியா? எதிர் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உன்னை நான் வேலைக்கு அமிச்சு அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோன்ட்டு எங்களை கேவலப்படுத்தணுமான்ட்டு இவர் பக்கத்தில் வந்து பாட்டுக்கு திட்டிக்கிட்டே போகிறாரு. அவங்க சொல்ல வரதை கூட இவர் பேச விடாமல் இவர் பாட்டுக்கு திட்டுறாரு. நான் சொல்லணும் தான் இந்த மாமா சூழ்நிலை சரியில்லைன்ட்டு கோமதியும் ராஜியும் மீனாவும் சொல்ல வராங்க. அவர் பேசவே விட மாட்டாரு. அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? அந்த வீட்டில் முன்ன மாதிரி கிடையாது. என் பேச்சு யாருமே மதிக்கிறதில்ல. நீங்கள் பாட்டு முடிவெடுத்துருக்கீங்க. நான் வேணா ஓரமாக ஒதுங்கிக்கிறேன். நீங்களே எந்த இடத்துல ராஜாங்கம் பண்ணுங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. தங்கமயில் எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக வந்து நிற்கிறாங்க. இவர் பாட்டு இஷ்டத்துக்கு கத்துறாரு. யார் குறுக்க வந்து பேசினாலும் அவங்களுக்குலாம் இவர் திட்டுறாரு. நீங்களா முடிவு எடுத்துக்கிறதுக்கு இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணுன்ட்டு அவர் இவங்ககிட்டலாம் சொல்லி வை, ஒழுங்காக இருக்க சொல்லுன்ட்டு மீன் அழுதுகிட்டே உள்ளே போய்ட்றாங்க. ராஜிக்கு சொல்கிறாரு இவர். ஏமா நான் அவங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்கிறேன். உன் புருஷன் சம்பாதிக்கிறேன் நான் உனக்காக சேர்த்து. அதனால் நீ எதுக்காகம்மா போய்ட்டு கஷ்டப்படணும்? நீ ஒழுங்காக இருக்கிறதுக்கு கற்றுக்குமா. நான் சொல்கிறது பெரியவங்க நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் சொல்லுவோம். அது இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா சொல்லி வைன்ட்டு கோமதிக்கு சொல்லிட்டு அவர் போய்ட்றாரு. மீனா வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. செந்தில் வராரு. மாமா என்ன இப்படியெல்லாம் பேசாரு பாருங்க. அவருக்கு நாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முறை பிடிக்கல. அதனால தான் எப்பப்பா அவர் என் மேலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் சரிப்படுத்தணும் தவிர நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லி கொடுத்துக்கு எடுத்து வச்சிருக்கணுன்ட்டு சொல்கிறாங்களே அப்படியான்ட்டு இவங்க கேட்டு அழுகுறாங்க. அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? நீ உங்கள் குடும்ப சூழ்நிலை வளர்ந்தது வேறையாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டு சூழ்நிலை வேறு. அவர் இந்த மாதிரி தான் தெரியல. எனக்கு கோபமாக தான் இருக்குது. நேரம் வரட்டும் நானும் அப்பா கிட்ட பேசுகிறேன். நீ வருத்தப்படாதுன்ட்டு இவர் எப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு இதை தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அதை ஒத்து போகணும் தவிர எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கூட மாமா வேணும்னே என் மேலே திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அந்தமாரி பண்ணுறவளா என்கிட்ட கேட்டார் ராஜி. நானும் உதவி செஞ்சேன். அது நல்ல விஷயம் தான் நானும் நினச்சேன். ஆனால் இது எப்படி தெரிஞ்சுதுன்னு தெரியலன்ட்டு இவங்க அழுகுறாங்க. இதே நேரத்தில் வந்து சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யோசனை பண்ணிக்கிட்டே பாண்டியன் அந்த இடத்துல சுவீட் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. கோமதி இப்போ இருக்கிற சூழ்நிலை வீட்டு சாப்பிட்றதுல இருக்குது. எந்த விஷயமே இப்போல்லாம் என்கிட்ட சொல்கிறதில்ல. மருமக வந்துட்டு பாரு நீ என்கிட்ட உண்மையாக பேச மாட்டேன்ட்டு இவர் சொல்கிறாரு. நாங்கள் உங்ககிட்ட சொல்லாந்தோம். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எதுவுமே நிஜம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அவங்கள திட்டிட்டீங்க. இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாப்பனா விடுங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த பசங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்ட்டு இவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் மொழிகிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.